கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் நினைக்கலாம், எவ்வளோ கஷ்டப்படுறேனே, எவ்வளோ பாடுகள் மத்தியில் நான் கடந்து போகிறேனே, என் வேதனை யாருக்கு தெரியாதா, என் பிரச்சனை யாருக்கு தெரியாதா, என்னோட கண்ணீர் யாருக்கு தெரியாதா நீங்கள் நினைக்கலாம். அதான் தாவீது சொல்வார், சங்கீதம் 129:4 நம்ம பார்க்கும்பொழுது, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி தாவீது எழுதியிருக்கிற அந்த பாடலை. அப்போது நம்ம நாவில் என்ன சொல்கிறோமோ நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டு அதெல்லாம் அறிஞ்சிருக்காரு. அப்போ நம்ம கொடுத்த பிரச்சனைகள் அவருக்கு தெரியாதா? நம்ம என்ன சொல்ல போகிறோன்றதே ஆண்டு தெரியும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், அதிலே நம்முடைய நினைவெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்றதை கூட அவர் தூரத்திலிருந்து அவர் அறிஞ்சிருக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனை அவருக்கு தெரியாதா? நம்முடைய போகிற பாதை அவருக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆண்டு அற்புதம் செய்வார். உங்களோட கண்ணீரை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அதான் அதிலே நம்ம தாவீது சொல்வார், நான் உட்காரும் போதோ நான் எழுந்திருக்கும் போதோ அதெல்லாம் நீங்கள் இதை அறிஞ்சிருக்கீங்க, நான் நினைக்கிறதெல்லாம் நீங்கள் தூரத்துலேருந்து அறியறீங்க. அப்போ எல்லாமே அவருக்கு தெரியும். நான் பாதாளத்தில் படுக்கப்பட்டு அங்கே இருக்கீங்க. அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம கூடவே இருக்கும் பொழுது நாம் ஏன்பா கவலைப்படணும்? நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை, நம்ம போகிற பாதை, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கார். நிச்சயமாக எல்லாம் வச்சுருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். நிச்சயமாக வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் எந்த பாதையில் கடந்து போனாலும் சரி, பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு இருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது? பிள்ளைகள் துன்மார்க்கமான பாதையில் போய் கொண்டு இருக்கிறார்களே, இந்த பிள்ளைகள் எப்படி மாறுவாங்க? இந்த பிள்ளைகள் நிமித்தம் எவ்வளோ வாலிப பிள்ளைகள் நிமித்தம் பாரப்பட்டு இருக்கிறீங்களா? நிச்சயம் கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். நான் ஒரு இருதயத்தை மாற்ற அவரால் முடியும். ஒரு இருதயத்தை கடினப்படுத்தவும் அதை மாற்றவும் எல்லாமே அவரால் முடியும். அதனால் கூட பிள்ளைகளை படித்து வேலை இல்லைன்னு கவலைப்படுறீங்க, அது திருமணம் ஆகலையே, வயசு தாண்டிடுச்சு, திருமண தேவைகள் இல்லை, என் பிள்ளைங்க திருமணம் ஆகலேன்னு சொல்லி கவலைப்படுறீங்க. இல்லை கடன் பிரச்சனால இந்த கடனை அடைக்க வழியே இல்லையே, கடனை அடைக்கக்கூட ஒரு சூழ்நிலையே இல்லையே, எப்படி நான் கடனை அடைக்க போகிறேன் தெரியலையே, என் எதிர்காலம் என்ன ஆகுமா, ஒரு கேள்விக்குறியாக இருக்கீங்களா? ஆண்டவர்களை பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு எல்லாமே தெரியுங்க. உங்கள் பிரச்சனைகள், உங்களோட தேவைகள்லாம் அவருக்கு தெரியும். நிச்சயமாக அந்த தேவைகளை அறிந்துட்டு அவர் அமைதியாக இருக்கிற தெய்வம் கிடையாது. தேவைகளை அறிந்து உதவி செய்கிற தேவன் தான் நம்ம தகப்பனாக இருக்கிறார், நம்ம தேவனாக இருக்கிறார். அதனால் நீங்கள் எந்த பாதையில் போனாலும் சோர்ந்து போகாதீங்க. நாவில் சொல்லு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அறிஞ்ச தேவன் உங்கள் பிரச்சனை அறிந்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்துடைய சமூகத்தில் வருகும் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, அப்பா நீங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் ஆண்டவரே, அப்பா ஒவ்வொருத்தருடைய நினைவுகளை அறிந்திருக்கிறேன், பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் டேடி அற்புதங்கள், அதிசயங்களை செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. அப்படியே நீங்கள் செய்ய போகிறீங்க, ஒரு புதிய வாசலை திறக்க போகிறீங்க, புதிய காரியத்தை ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கை நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.